அவருக்கு இந்த படம் கரெக்டான கான்செப்ட் அவருக்கு இல்லை. கேஜிஎஃப் மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸே ரொம்ப கதையே இல்லை ஃபர்ஸ்ட் படத்தில். டாக்ஸிக்னா அகோர கதை அந்த மாதிரி கேரக்டர் தான் அவர் பண்ணாரே தவிர பட் கான்செப்ட் வைஸாக அது கொண்டு போகலாம். இது பேண்டி மூவி அப்படி தெரியவே இல்லையே. நம்ம யாஷ்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேற இல்லை. சரி, இப்போ அஜித் சார், விஜய் அண்ணா அந்த மூவி நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வரும்? உண்மையாக தேட்டரில் க்ரௌட் கம்மியாக இருந்துச்சு. கேஜிஎஃப் படம் மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் நாளே காலியாக இருக்கும்னு தெரியுது. இப்போ கேஜிஎஃப் 3 வந்து இப்போ எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்துலேயே மோஸ்ட்டாக உடஞ்சிரும்னு எனக்கு பெட்டராக அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கான்செப்ட் வைஸ் ஒரு ஸ்லோவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா சார் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக போயிடுச்சு. கருப்பனில் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. இப்போ விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக படம் ஸ்லோவாக கிளாசிக்காக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் சரி, நார்மலாக ஃபேமிலி படம் போனாலுமே ட்ராபேக் ஆகாது. பட் சூப்பராக கொண்டு போனான். அந்த மாதிரியாச்சும் ஏதாவது இதில் கொண்டு போயிருக்கலாம். பட் எதுவுமே கொண்டு போகல. யாஷ்காக படம் பார்த்தோம். அப்படி உண்மையாக யாஷ்காக தான் வந்தோம். எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் தான் சொல்லணும்.